வணக்கம் காவேரியன்ஸ். அமெரிக்காவுக்கு மட்டும்தான் லிபரேஷன் டேயா? இந்தியாவுக்கும் லிபரேஷன் டே தான் அப்படின்னு சொல்லுவேன். அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஏப்ரல் 2 லிபரேஷன் டே அப்படின்னு சொன்னார். ஆஸ் அ டாக்ஸ் பேயர் நமக்கும் இது ஒரு லிபரேஷன் டே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதோட எஃபெக்ட் நமக்கு இம்மீடியட்டாக தெரியாது. ஆக்சுவலாக போக போக நம்மளும் அதை ரியலைஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ட்ரூலி அ லிபரேஷன் டே ஃபார் இந்தியா ஆல்சோ அண்ட் இந்தியன் டேக்ஸ் பேயர்ஸ் அண்ட் இந்தியன் பீப்புள் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே இன்கம் டேக்ஸில் நியர்லி ஒரு 1 lakh crores வரைக்கும் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்றைக்கி கஸ்டம்ஸ் டியூட்டியில் சம் சேஞ்சஸ் கொண்டாட போகிறாங்க. அதுவும் குறைச்சி தான் இருக்க போகுது. முன்னாடி இருக்கிற டேரிஃபோட குறைச்சி இருக்க போகுது. நாட் ஓன்லி ஃபார் அமெரிக்கா பட் அதர் கண்ட்ரீஸ்க்கும் இது மாதிரி கொடுக்க போகிறாங்க. லைக் எஸ்பெஷலி இந்த யூரோப்பியன் யூனியன் சொல்கிற பாருங்க, அவங்களுக்கும் அண்டு யூகேக்கும் நிறைய ரிடக்ஷன் இன் டேரிஃப் கொடுக்க போகிறோம். நம்ம இதே மாதிரி நமக்கும் அவங்க ரிடக்ஷன் இன் டேரிஃப் ஆர் நோ டேரிஃப், அதாவது டேக்ஸ் இல்லாமல் நம்ம ப்ராடக்டையும் அவங்க அக்செப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் என்னுடைய ஃபீலிங் என்னென்னா, இதோடு நிற்காமல் ஜிஎஸ்டிலையும் ஒரு பெரிய ரிடக்ஷன் கொடுத்தாங்கன்னா அண்ட் அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். தென் அதுவும் நடந்துச்சுன்னா தென் ஏப்ரல் 2 ட்ரூலி அ லிபரேஷன் டே ஃபார் இந்தியா ஆல்சோ அப்படின்னு சொல்லணும். ஏன் ட்ரம்ப் லிபரேஷன் டே அப்படிங்கிறார் ஏப்ரல் 2 அப்படிங்கிறத ஒரு கண்ணோட்டம். இதை 2 விதமாக டீல் பண்ணியிருக்கேன். ஒன்று கூகுள் ஷீட்டில் கூட இதை பற்றி போட்டிருக்கேன் அண்ட் இந்த வீடியோலையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைன் பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு, அவங்களோட திங்கிங் என்ன, தெர் இஸ் அமெரிக்கன்ஸோட திங்கிங் என்ன, அப்புறமேலே அதை சார்ட்டில் கூட போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் சார்ட்டு தான், பட் இருந்தாலும் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது இந்த வீடியோவோட அட்டாச் ஆகிருக்கு. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த சார்ட்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான் அந்த டேபிளில் போட்டிருக்கு. ஸோ அதனால் அதை படிச்சிங்கனாலே புரிஞ்சிடும். நம்ம லெட் அஸ் டைவ் இன்டு தி அமெரிக்கன் லிபரேஷன் டே அப்படின்ட்டு. இந்த அமெரிக்கன் லிபரேஷன் டே ஆர் இந்தியன் லிபரேஷன் டே ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்மோர் குட் நியூஸ் ஃபார் நாட்கோ ஃபார்மா, அதையும் இப்போ சொல்லிடுறேன் நான். அண்டு அவங்களுக்கு டெல்லி ஹைகோர்ட் ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கோங்க. நம்ம நவ் த அமெரிக்கன் லிபரேஷன் டேன்னு சொன்னார்ல, அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். மாரோ லாகோ அப்படின்ட்டு இது ஒரு ஸ்பானிஷ் வேர்டு. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ரைவேட் ரிசார்ட். யார் ஓன் பண்ணியிருக்காங்கன்னா பிரசிடெண்ட் ட்ரம்ப்பே ஓன் பண்ணியிருக்காரு. இது ஃப்ளாரிடாவில் இருக்குது. இது ஒரு 17 acres அண்டு அவருடைய பிளேஸ். அது அங்கே கூட ஒரு கால்ஃப் கோர்ஸ் கூட இருக்குது. இங்கே தான் இன்றைக்கி அவர் இருக்கார். இங்கே தான் அவர் பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாருன்னு இந்த உலகம் ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஏன் இந்த மாதிரி திங்கிங் அவருக்கு வந்தது? ஸோ எனி அக்கார்டு இந்த இடத்துல சைன் பண்ணால் மாரோ லோகோ அக்கார்டு அப்படின்னு சொல்லலாம். இது நத்திங் பட் ஒரு பிளாசா அக்கார்டுன்னு 1985 பிரசிடெண்ட் ரொனால்ட் ரீகன் இருந்தப்ப 5 பிக் பவர்ஸ் சைன் பண்ண அக்கார்டு. அதில் என்ன அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்கன் டாலரை வீக்கன் பண்ணி அண்டு ஈவன் ஜாப்பனீஸோட எக்ஸ்போர்ட்டை குறைக்கணும். அதே சமயத்தில் ஜப்பான் ஆல்சோ அமெரிக்காவில் மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி சைன் பண்ண அக்கார்டு தான் இந்த பிளாசா அக்கார்டு. இதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் 2-3 வீடியோவில் செப்டம்பர் அக்டோபர் மாதம் லாஸ்ட் இயரில் போட்டிருக்கோம். நம்ம இந்த மாரோ லோகோ அக்கார்டு கூட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பிளாசா அக்கார்டு 2 அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம அந்த வீடியோவில் கூட இது மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அது என்ன அப்படிங்கிறத. நவ் இந்த ப்ரெசண்ட் அக்கார்டை பற்றி பேசுவோம். இப்போ 2 ப்ராப்ளம் ட்ரம்ப் சொல்கிறாரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒன்று மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அமெரிக்காவில் நிறைய இல்லை. அவங்களுக்கு வேணுங்கிற ஈவன் சாதாரண பொருள் கூட ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா,
குளோபல் டிமாண்ட் ஃபார் டாலர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறனால அண்ட் நிறைய கண்ட்ரீஸ் வந்து நிறைய ரிசர்வ்ஸ் வச்சுட்டு இருக்கனால டாலரோட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கனால அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் டாலர் டிமாண்டு வந்து ஆக்சுவலாக குறைக்கணும். குறைச்சா தென் வந்து தி கரன்சி அமெரிக்கன் கரன்சி வீக்கன் ஆச்சு அப்படின்னா தென் வந்து அது யாருக்கு வந்து பயனடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தென் அமெரிக்கன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தென் வந்து அதை வந்து இம்போர்ட்டை தான் என்கரேஜ் பண்ணுது, நாட் எக்ஸ்போர்ட்டு. இதுதான் வந்து த மெயின் தீசிஸ். ஸோ இதை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அக்கார்டு வந்து சைன் பண்ண போகிறதா பேச்சு அடிப்படுது. ஆனால் இது வந்து எல்லாத்துக்கும் நெகட்டிவாக தான் இம்பேக்ட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சில பேருக்கு வந்து அமெரிக்கன்ஸில் எஸ்பெஷலி வந்து அதுக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கு அப்படின்னா அமெரிக்கன் பணக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், உலகத்திலே டாப் 10 பணக்காரங்களே எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா அமெரிக்காவில் தான் இருக்காங்க. ஸோ அதில் அட்லீஸ்ட் 8 பேர் அமெரிக்காவில் இருக்காங்க. இதுதான் காரணம். ஸோ அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இட் பெனிஃபிட்ஸ் வந்து ரிச் பீப்புளில் இந்த மாதிரி ஸ்ட்ராங் டாலரு. அண்டு ஆனால் அதே சமயத்தில் இது வந்து அந்த ஒர்க்கிங் கிளாஸு அண்டு மேனுஃபேக்சரிங் இதனால் சஃபர் ஆகுது. இதை மாற்றி அமைக்கணும். இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா இவரோட அப்ரோச் என்ன அப்படின்னா டாரிஃப் மூலமாக இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக மெனி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒன்று ஒன்லி இனிஷியல் இதுதான் எஃபர்ட் தான் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸ் டு அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கரன்சியை டிப்ரிஷியேட் பண்ணி டு சம் எக்ஸ்டென்ட் வந்து இந்த டாரிஃப்லேருந்து இம்போசிஷனில் வெளியே வர பார்ப்பாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. எதர் சைனாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், அவங்களுடைய கரன்சியை அப்படியே குறைச்சி டிப்ரிஷியேட் பண்ணி இந்த டாரிஃபை வந்து எப்படி மீட் பண்ணணுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் அது சொல்யூஷன் இல்லை அப்படின்னு இவர் அமெரிக்கன் பிரசிடெண்ட் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த சார்ட்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், யூஸிங் டாரிஃப் அண்ட் செக்யூரிட்டி லீவரேஜஸ். இவர் என்ன சொல்கிறாரு, இனிமேல் நாட்டோக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஜப்பானுக்கு நம்ம ஏன் இவ்வளோ செலவு பண்ணோம், சவுத் கொரியாவுக்கும் நமக்கு மிலிட்ரி சப்போர்ட் எதுக்கு கொடுக்கணும், அதனால் நான் வந்து இனிமேல் வந்து இந்த மிலிட்ரி சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டேன், எக்ஸ்பெண்டிச்சர் குறைக்கிறதுக்காக சொன்னால் கூட இந்த ஐடியா வந்து இதுதான். ஸோ இந்த டாரிஃபையும் இந்த செக்யூரிட்டி இஷ்யூஸையும் வச்சுக்கிட்டு இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க டாலர் எல்லாத்தையும் விற்றுருங்க, இந்த ட்ரெஷரி பாண்ட்ஸ் எல்லாம் விற்றுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணோம், 100 year ட்ரெஷரி பாண்டை அமெரிக்காவில் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து ப்ரொவைட்ஸ் செக்யூரிட்டி அமெரிக்காவுக்கு. அதே சமயத்தில் அட் அ லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இதுதான் அவரோட எய்மு. அதே சமயத்தில் இப்போ ட்ரெஷரி பாண்ட்ஸில் நிறைய மார்க்கெட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த டாலர் வந்து அதோட ஸ்ட்ரென்த்து குறைய ஆரம்பித்து அது வீக்கன் ஆகிடும். ஒன்ஸ் டாலர் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா தென் வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்லாம் அப்ராடில் வந்து காம்படிட்டிவாக செல் பண்ண முடியும். அண்ட் தேர்பை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு திருப்பியும் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் அமெரிக்காவில் அப்படின்னு அவர் எய்ம் பண்ணுறாரு. இது நடக்குமா இல்லையாங்கிறதுன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இருந்தாலும் இதுதான் அவருடைய எய்மாக இருக்குது. ஸோ இந்த ஓவர் வேல்யூடு டாலரு அண்ட் நிறைய டிமாண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இருக்கிறனால தான் இது வந்து டாலர் ரொம்ப ஹை வேல்யூவாக இருக்குது. அதனால் அதை வந்து குறைச்சி மேபி ஒரு 97 அதை இல்லாட்டா அது வந்து இன்னும் குறைச்சி இருந்துச்சு அப்படின்னா தென் மேபியோ அது ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அது அவங்களுடைய ப்ராடக்ட்டும் காம்படிட்டிவாக வெளி மார்க்கெட்டில் விற்கும்போது தென் வந்து அதுக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால் நம்ம எல்லாம் என்ன எடுத்துக்கலாம்னா இந்த டாரிஃப் த்ரெட்டுங்கிறதே
அது வந்து ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சுட்டு மித்ததெல்லாம் அவர் நிறைவேற்றணும்னு பார்க்குறாரு. இது நடக்குமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அண்டு என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஏற்கனவே நான் சொன்னேன் தட் ஏற்கனவே அக்ரிமெண்ட் சைன் பண்ணதையே அவர் வந்து அதாவது டேரிஃப் இல்லை, உங்களுக்கு ஃப்ரீ ட்ரேடு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அக்ரிமெண்ட் சைன் பண்ணதே இன்றைக்கி வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தயாராக இல்லை அவர். ஸோ எப்படி வந்து இப்போ என்ன சொல்ல போகிறாரோ, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாரோ அதை வந்து ஃப்யூச்சரில் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் இந்த மாரோ லோகோ அக்கார்ட் அப்படின்ட்டு. அண்டு இது வந்து இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் தட் இஸ் இந்த லேட் நைட்டு இல்லாட்ட ஏர்லி டுமாரோ மார்னிங் நமக்கு இதை பற்றி தெரியும். ஒன் திங் ரொம்ப ஷுவராக இருக்கேன் நான், அமெரிக்காவுக்கு வந்து இது ஒரு லிபரேஷன் டே ஆர் நாட்டு, இந்தியாவுக்கு வந்து லிபரேஷன் டே தான் இது அப்படின்ட்டு நமக்கு இன்றைக்கி வந்து அது தெரியலைனா கூட சூனர் ஆர் லேட்டர் வந்து அதை பற்றி நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். ஏன்னா ஏற்கனவே வந்து டேக்ஸு குறைச்சிட்டாங்க. அதுவும் டியூ டு ஆஃப்டர் த ட்ரம்ப் அரைவலுக்கு அப்புறமேல் தான் அது நடந்தது. ஸோ அப்புறமேல் வந்து இந்த கஸ்டம் டியூட்டியும் குறைக்க போகிறாங்க மெனி ஐட்டம்ஸுக்கு. அதுவும் வந்து ஒரு காம்படிஷனை தூண்டும் இந்தியாவில். அண்டு தேர்ட் ஒன்று இந்த ஜிஎஸ்டி ரேட்டை குறைக்க போகிறாங்க. அண்டு அதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஏன் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து இவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஜர் இது என்னன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட்ஸ் தான் நம்ம சொல்லுவேன். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்கிறனால இப்போ வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் இந்த ஜிஎஸ்டியில் வந்து அந்த அனாமலி அண்டு அதர் ரேட்ஸையும் குறைச்சிங்க அப்படின்னா இதோட பெட்டர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அண்டு பெட்டர் கலெக்ஷனும் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பார்ப்போம் அது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது. நடக்கும், ஆனால் எப்போது நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இதுதான் என்னுடைய வியூ ஆன் இந்த மாரோ லோகோ அக்கார்டு. அண்ட் கூடிய சீக்கிரம் அதை பற்றி நமக்கு தெரிஞ்சிடும். அண்டு அது வந்தோன்னே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நாட்கோ ஃபார்மா பற்றி பேசலாம். இப்போ நாட்கோ ஃபார்மா வந்து டெல்லி ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஃபேவரபிள் ஆர்டர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரிஸ்டிப்ளாம் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு வந்து இவங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிருக்கு டு ப்ரொடியூஸ் அண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி வந்து. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரிக் வெர்ஷன் இவங்க மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணது. ஆனால் த ரியல் பேட்டன் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோஷ் அப்படிங்கிற கம்பெனி தான். இந்த ரோஷுங்கிறது ஒரு சுவிட்சர்லாண்ட் பேஸ்டு கம்பெனி. அண்டு ஸோ இவங்க வந்து இந்த ட்ரக் வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க வித் த பேட்டன் ரைட்ஸ் எக்ஸ்பயரிங் வந்து 2035. ஆனால் வந்து நாட்கோ வந்து இதை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணனால அந்த ஹைகோர்ட் வந்து என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா இதை வந்து கம்பல்சரி லைசன்சிங் கேட்டகரியில் வந்து இதை வந்து இந்த ஜென்ரிக் வெர்ஷனை அப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இதே கம்பெனி வந்து அதர் கண்ட்ரீஸில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி அந்த பேட்டன் கூட எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ நாட்கோ ஃபார்மா வந்து இதை கண்டுபிடிச்சி இதை டிஸ்பியூட் பண்ணி தான் இவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்தியாவில் ஃபைல் பண்ணும்போது அதை ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த கிளாஸையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தி எவர் கிரீனிங் ஆஃப் த பேட்டன்ட் ட்ரக்ஸ் வந்து நாட் பர்மிசிபிள் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் ஒரு ஸ்மால் மைனர் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரக்கில் அதுக்கு வந்து பேட்டன் ரைட்ஸ் உண்டு நெக்ஸ்ட் 20 இயர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணனால இதை வந்து த ஹைகோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணலை. அண்டு அதனால நாட்கோ வந்து இந்த ட்ரக்கை இனிமேல் ஃபுல்லாக மார்க்கெட் பண்ணலாம், லீகலாகவே மார்க்கெட் பண்ண முடியும். இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் டிசீஸ், த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேருக்கு வந்து 1 in 7,000 பீப்புளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரோட்டீன் அந்த பாடி ஜென்ரேட் பண்ணாது. அந்த ப்ரோட்டீனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தான் அந்த ட்ரக்கு கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி வந்து இது செல்லிங் அட்டு நியர்லி அபவுட் 20 to 60 lakhs வருது இன் அ இயர்.
ஒரு அந்த யூசேஜ்னால இது வந்து லைஃப் லாங் சப்போர்ட் வேறு தேவைப்படுது. ஸோ இந்த நாட்கோ வந்து இந்த ஜென்ரிக் வெர்ஷன் கொடுக்குறனால இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த பேஷண்ட்ஸுக்கெலாம் கிடைக்கும். தோ இது வந்து வெரி ரேர் டிசீஸ் தான், இருந்தாலும் வந்து இதை இந்த மாதிரி இது ஆஃப் பேட்டர்னில் போகிறதுனால இந்த டிசீஸ்னால் சஃபர் பண்ணுற பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்ட்டு. நாட்கோ ஃபார்மா அப்படின்னா நமக்கு ஒன்று தெரியும் என்ன அப்படின்னா, நார்மலி அவங்க ஒரு டிஸ்பியூட் பண்ணுவாங்க. பேட்டன் ரைட்ஸ் யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்கள டிஸ்பியூட் பண்ணி சேலஞ்ச் பண்ணி அவங்க வந்து ட்ரக் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது உண்டு. தெர் இஸ் அ ஜென்ரிக் வெர்ஷன் அதில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது உண்டு. அதுதான் இந்த ட்ரக்லையும் பண்ணியிருக்காங்க. முன்னாடி கூட இவங்க ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸவேர் அப்படின்ட்டு அது கூட ஒரு கேன்சர் ட்ரக்கு. அதை வந்து பேயருங்கிற ஒரு கம்பெனி இந்தியாவில் இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது 2011 வந்து அண்ட் டெல்லி ஹைகோர்ட்லேருந்து அகெயின் அவங்க வின் பண்ணியிருக்காங்க இந்த கேஸை. ஸோ அதே மாதிரி தான் இதை கூட எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். வேறு வந்து எசென்ஷியல் ட்ரக்கு அந்த காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறப்ப இந்தியன் லா படி அந்த ஹைகோர்ட்டும் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஜென்ரிக் வெர்ஷனை பர்மிட் பண்ணுறது உண்டு. அதுதான் இப்போ நாட்கோ பண்ணியிருக்காங்க. இதோட இம்பேக்ட் வந்து இம்மீடியட்டாக தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இனிமேல் தான் அவங்க வந்து அந்த ஃபுல் ஸ்கேலில் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. அதோட எஃபெக்ட் வர்றதுக்கு அட்லீஸ்ட் 1 or 2 quarters ஆகும். பட் ஆனால் இந்த ரோஷ் கம்பெனி வந்து ஈவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கூட அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அது மாதிரி சேலஞ்ச் பண்ணாங்கன்னா ஃபர்தராக டிலே ஆகும் இதோட ஃபுல் பெனிஃபிட் அடையிறதுக்கு. ஆனால் இதே சமயத்தில் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், நாட்கோ ஃபார்மாவோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இல்லை கம்பேர்ட் டு Q2 ரிசல்ட்ஸோட. ஐ திங்க் நம்ம பார்க்கணும் வெதர் வந்து இந்த ரிஸ்டிபேமோட பர்மிஷன் இந்த டெல்லி ஹைகோர்ட்டு பெனிஃபிட் கொடுக்குமா இல்லையான்ட்டு இன்னொரு 1 or 2 quarters கழிச்சு தான் நமக்கு தெரியும். அப்போ தான் அதை பார்க்க முடியும் வெதர் அவங்களுடைய ரெவென்யூ வந்து திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகி வருமா அப்படின்ட்டு. ஸோ வித் திஸ் வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த சார்ட் எஸ்பெஷலி இந்த மாரோ லோகோ கார்டை பற்றி அந்த ஃப்ளோ சார்ட்டு கூட இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அந்த ஃப்ளோ சார்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் அந்த டேபிளில் கொடுத்துருக்கு. அதை படிச்சிங்கனாலே புரியும். புரியாதவங்களுக்காக நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். வணக்கம்.